இந்த இந்த வார் வந்து யூஎஸ்ஏவோடைய பின்புலம் இல்லாமல் இது ஆரம்பிக்காது. அவங்க தான் இதை ஆசைப்பட்டாங்க. அதுக்கு பல காரணங்கள் நம்ம நிறைய தடவை இந்த அரங்கத்திலேயே பேசியிருக்கோம். முக்கியமாக எண்ணெயோடைய கண்ட்ரோல் மூலமாக உலகத்தோடைய டாலர் அச்சை கண்ட்ரோல் பண்ணுறதுனால எதுவும் இல்லை. அமெரிக்கா வந்து இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னா அதற்கான சில நிகழ்வுகள் நடக்கணும். அது நடக்காம அமெரிக்கா இந்த இடத்த விட்டு போக முடியும். இந்த இடத்துல மாத்திரம் இல்லை, உலகத்துல எந்த இடத்துல இருந்தும் அமெரிக்கா வந்து பண்ற வரைக்கும் பண்ணிட்டு அனுபவிச்சுட்டு இதுக்கு மேல நீ பாத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு போறதுக்கு அமெரிக்கா இப்போது போக முடியாது. இந்த இடத்துல இருந்துதான் ஆகணும். உங்களோட இஸ்லாமோபியா எந்த அளவுக்கு அப்படின்றது நம்ம ஊர்ல இருக்கவங்களுக்கும் சரி, உங்களோட இஸ்லாமோபியா அப்படிங்கிறது பாகிஸ்தானோட நின்றுதுன்னா பரவாயில்ல, அது ஈரான் பக்கம் போறதுக்கு அந்த காரணம் நீங்க தேடிட்டு இருக்கீங்க, டு பி ஃப்ராங்க். ஸோ அது வந்து ஒர்க் அவுட் ஆக போறது இல்லை. பாகிஸ்தான்ல இஸ்ரேலுக்கான தூதரகம் இருக்கா? இல்ல. பாகிஸ்தான் இஸ்ரேல் நாட்டை அங்கீகரிச்சிருக்கா? இல்ல. இவங்களோட மீடியேஷன் எல்லாமே லண்டன்லயோ இல்ல துபாயிலயோ அதாவது டேபிள் கடியில இருக்கிற டீலிங் தான். இவன் எவ்வளவு நல்லவன் அப்படின்னா, இஸ்லாமியர்கிட்ட வந்து ஆயில வாங்கி இவன் நாட்டு மேல எவன் கொண்டு போறானோ அவங்க கிட்ட ஆயில கொடுத்துட்டான். இவ்வளவுதான் இவங்களுடைய இஸ்லாமிய பாசம். அதனால இவன் வந்து இவன் பொய்யன், இவனோட மகா பொய்யன் அவன் அமெரிக்கா. இவங்க ரெண்டு பேர் சொல்றதையும் நம்ம எப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஆபரேஷன் சிந்தூரை வெக்கமே எல்லாமே இவங்க தான் தீர்த்து வச்சேன்னு சொல்லிட்டு 80 தடவை சொல்லியிருக்காரு. வெனிசுவேலா who is going to own that? அது ஒரு சாவரின் கண்ட்ரி. அதோட சாவரின் லீடரை கொண்டு வந்து நீ ஊர்ல வச்சிருக்க, அதுக்கு நீ போராட்டம் பண்றியா? இங்க தோக்குறாரு, அதனால இந்த போராட்டம். அமெரிக்கா இஸ் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, பாஸ் இப்ப இல்ல. இப்ப சைனா இஸ் லீடிங் இன் எவ்ரிதிங். இனோவேஷன் இண்டெக்ஸ்ல இந்தியா மேல வந்துட்டு பிரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. உன்னோட இனோவேஷன் என்ன? உன்னோட இனோவேஷன் புதுசா ஈரான் மீது தாக்குது, அவ்வளவுதான். வேற எந்த ஒரு இனோவேஷனும் பெருசா உன்னை அடிச்சு தூக்கி போடுற அளவுக்கு அவன் இருக்கான், சைனா இருக்கு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் அனலிஸ்டான கணேஷ்குமார் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த் சார். சார் ஆக்சுவலாக இப்போ ஈரான் வந்து எந்த சுச்சுவேஷனில் இருக்காங்க? ஆல்ரெடி டெல் ஐவேவில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ஃபேக்டரியில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேலுமே வந்து பாம் மேலே பாம் போட்டிருக்காங்க. ஸோ ஈரான் இந்த போர் வந்து ஆல்ரெடி ட்ரம்ப் அவர்கள் வந்து நாங்கள் வந்து 10 days வந்து தலையிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இஸ்ரேல் சொல்லிருச்சு உன்னோட போர் கிடையாது என்னோட போர் அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ எப்போ தான் வரப்போகுது? கோத்து ஊத்தாச்சு, இதுக்கு மேலே அவங்க 2 பேரும் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளம்ப முடியாது. யூஎஸ்ஏ வந்து ரெடியாக இருக்காங்க இப்போ வெளியில் போகிறதுக்கு. ட்ரம்ப் அவர்கள் வந்து லாஸ்ட் ஒரு 3 days என்ன வெயிட் பண்ணுறாருன்னா, ஏதாவது பண்ணி இந்த இடத்துல இருந்து நம்ம வெளில போயிடலாம், இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு கை கழுவுறதுக்கு ரெடி ஆகிட்டார். பிலேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. பட் இருந்தாலும் கை கழுவுறது பிடிக்கணுன்ற மாதிரி இப்போ பல நியூஸ்கள் வருது. அந்த மாதிரிலாம் முடிக்க முடியாது. இவர் வந்து கிரவுண்டு இன்வேஷன் மாத்திரம்தான் ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரே ஆப்ஷன். அதாவது ஈரானுடைய மக்களை வந்து இவங்க வந்து ஒன்றிணைச்சிட்டாங்க. அதாவது இஸ்ரேலும் சரி, சவுதி அரேபியாவும் சரி, யூஎஸ்ஏவும் சரி, இவங்க 3 பேர் தான் இதில் மெயின் பிளேயர்ஸ். இந்த வார் வந்து யூஎஸ்ஏவோடைய பின்புலம் இல்லாமல் இது ஆரம்பிக்காது. அவங்க தான் இதை ஆசைப்பட்டாங்க. அதுக்கு பல காரணங்கள் நம்ம நிறைய தடவை இந்த அரங்கத்திலேயே பேசியிருக்கோம். முக்கியமாக எண்ணெயோடைய கண்ட்ரோல் மூலமாக உலகத்தோடைய டாலர் அச்சை கண்ட்ரோல் பண்ணுறது தான், எதுவும் இல்லை. ஸோ ஆனால் இது வந்து சவுதி அரேபியாவை ஆர்ம் ட்விஸ்ட் செய்யப்பட்டதா? ஏன்னா சவுதி அரேபியாவுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதுக்கு ஒரு புதுசாக ஒரு நரேட்டிவ், எப்படி வந்து ஜைனிசம் அப்படின்னு ஜூயிஷ் ஜைனிசம்ன்ற மாதிரி புதுசாக இன்னொன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ என்னென்னா அரப் ஜைனிசம்னு. ஸோ அப்புறம் கிறிஸ்டியன் ஜைனிசம்னு வரும். அப்புறம் ஏதாவது இந்துஸ்க்கு பிடிக்கலன்னா ஹிந்து ஜைனிசம்னு கொண்டு வந்துடுவானுங்க போல. அப்படி தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் இவங்களோட எண்ணம் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய மேற்கு உலகத்தை ஸ்திரத்தன்மை கொண்டு வருவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது இந்த போர். யுக்ரைனில் தோத்துட்டாங்க, காசாலையும் அவங்களுக்கு முடிவு தெரியல. ஸோ அப்போ ஈரான்லையாவது ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தா இங்கேயும் முடிவு தெரிய போகிறது இல்லை. இதுதான் இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷன். யூஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே பயங்கரம் பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. நோ கிங்ஸ்ன்ற ரேலி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் நான் கண்துடைப்பாக தான் பார்க்குறேன். நீங்கள் வந்து எவ்வளோதான் என்னை திட்டினாலும் சரி. ஸோ இவன் வந்து நான் நாட் ஆன்டி வெஸ்டர்ன் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அங்கே என்ன நடக்குதோ அப்படியே தான் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் தலைவர் வந்து நீங்கள் மாற்ற முடியுமா? முடியாது. ஆனால் உலகத்தில் இருக்க தலைமையெல்லாம் நீங்கள் மாற்றுறீங்க. ஸோ அவங்க நோ கிங்ஸ் ரேலினால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? தம்புடி காசுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த மாதிரி ஒரு காசு கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா அமெரிக்காவில் நடக்கக்கூடிய இந்த நோ கிங்ஸ் ரேலி தான். அதனால் எதுவும் பெரிய விஷயம் எதுவும் நடக்க போகிறதில்ல. சும்மா நானும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணேன்னு காமிப்பாங்களே தவிர, ஆனால் அதனால் ஈரானில் நடக்கக்கூடிய சம்பவங்களோ இல்லை உலகம் முழுக்க இவங்களுடைய ஆளும் வர்க்கம் செய்யக்கூடிய பிரச்சனையோ எதுவும் இல்லாமல் போகிறதில்ல.
நீங்க ட்ரம்ப் இல்லைனாலும் வேற உங்களோட ஃபாரின் பாலிசியே மாற போறது இல்லை. உங்க ஃபாரின் பாலிசி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1973 அப்புறமா ஃபைசல் கிங் ஃபைசல்னு சொல்லிட்டு அங்கே இருந்தார். அவர் செத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு சவுதி அரேபியா பாலிசி எதுவும் சேஞ்ச் இல்லை. இந்த முகமது பின் சல்மான் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஏதோ வர மாதிரி தெரிஞ்சுது. அவரையும் அதாவது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல எதில் பிடிச்சி போட்டிங்கன்னு தெரியல. அவரும் அப்படியே ஆப்போசிட்டாக பேசிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து சொல்றாரு ஈரானை காலி பண்ணு. இதுதான் ஈரானோட இவங்க வந்து ஒப்பந்தம்லாம் போட்டாங்க. சவுதி அரேபியா சைனாவை சொல்லி ஒப்பந்தம் போட்டாங்க. இந்தியா சொல்லி பிரிக்ஸ்க்கே வந்துட்டாங்க. ஸோ ஆனாலும் திடீர்னு இந்த மாதிரி ஒரே நாளில் ஒரு மனுஷன் மாறுவாருன்னு ஸோ இப்போ எல்லாமே லேட்டஸ்ட் ஹேப்பனிங்காக தான் நம்ம பார்க்க முடியுது. அமெரிக்கா வந்து இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னா அதற்கான சில நிகழ்வுகள் நடக்கணும். அது நடக்காம அமெரிக்கா இந்த இடத்த விட்டு போக முடியும். இந்த இடத்துல மாத்திரம் இல்லை, உலகத்தில் எந்த இடத்துல இருந்தும் அமெரிக்கா வந்து பண்ணுற வரைக்கும் பண்ணிட்டு அனுபவிச்சுட்டு இதுக்கு மேலே நீ பார்த்துக்கடான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு அமெரிக்கா இப்போது போக முடியாது. இந்த இடத்துல இருந்து தான் ஆகணும். ஆனால் அமெரிக்கா போகுது அப்படின்னா இஸ்ரேல் ஆன் இட்ஸ் ஓன் நீயே பார்த்துக்கோ அப்படின்றாங்க. ஈரான் நீயே பார்த்துக்கோன்னா அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துக்கும் நான் வந்து எதுவும் எடுத்துக்க முடியாதுன்ற மாதிரி போகிறதுன்றது அது நல்லதும் கிடையாது. இதை தான் பிரிட்டன் பண்ணான். இந்தியா பாகிஸ்தானில் பிரிட்டன் பண்ண அதே விஷயத்தை தான் இன்றைக்கி வந்து ஈரானையும் இஸ்ரேலையும் கோத்து விட்டு இவங்க கிளம்ப முடியாது. ஈரான் இஸ்ரேல் ஒன்றா இருந்த டைம்லாம் உண்டு ஒரு டைமில். ஸோ இப்போ வந்து நீங்கள் 2 பேரும் மோதிங்க, நான் கிளம்புறேன். இஸ் லுக்கிங் ஃபார் அன் எக்ஸிட் ரூட், அவ்வளோதான். ஏன்னா இவங்க வந்து நெட்டன்யாவுக்கே கிடையாது. நெட்டன்யாவுக்கு காசாலேருந்து எக்ஸிட் ரூட் இல்லை. இனி லெபனனுக்கும் போயிடுச்சு. சரியா? ஸோ இந்த பக்கம் ஹூதிஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எக்ஸ்பாண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து கிளம்புவேன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு ஒரு உலகத்தோடைய முக்கியத்துவம் பெற்ற நாடு செய்யக்கூடிய காரியம் அல்ல. இதை நீ முடிச்சு வச்சுட்டு தான் போகணும். நீ தான் பண்ண, முதல்ல நீ தான் ஆரம்பிச்சு வச்ச. நீ பேக்கிங் பண்ணுறன்றத இஸ்ரேல் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எனக்கு எதுவும் கிடையாதுன்னு கை கழுவி காமிக்க முடியாது. ஆனால் ட்ரை பண்ணுறது அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். அமெரிக்கா வந்து மீண்டும் மீண்டும் ஒன்று தான் சொல்கிறான், எனக்கு ஏதாவது பண்ணி என்னை வெளியில் அனுப்பிச்சிரு, நான் வெளில போயிடுறேன். ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அங்கே ஆமாம் அப்படி தெரியாமல் ஆரம்பிச்சிட்டேன். தெரியல அவங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து ஒரு தப்பான ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. இஸ்ரேலுக்கும் சரி அமெரிக்காவும் சரி, யார் கொடுத்தா எப்படி வந்ததுலாம் தெரியாது. ஒரு மோசமான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருந்தால் மாத்திரம்தான் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து அல்ட்ரலா போட்டிங்கன்னா மொத்தம் முடிஞ்சு போச்சு. அப்படி நடக்காது அந்த ஊர். மதத்தால் உங்களுக்கு வந்து சில பிடிக்காமல் இருக்கலாம். உங்களோட இஸ்லாமோஃபோபியா எந்த அளவுக்கு அப்படின்றது நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கும் சரி, உங்களோட இஸ்லாமோஃபோபியா அப்படிங்கிறது பாகிஸ்தானோட நின்றுதுன்னா பரவாயில்ல. அது ஈரான் பக்கம் போகிறதுக்கான காரணம் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க, டு பி ஃப்ராங்க். ஸோ அது வந்து ஒர்க் அவுட் ஆக போகிறது இல்லை. ஈரான் வந்து நம்மளுடைய தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போதைக்கு ஸ்ட்ராட்டஜிக்காக நம்மளுக்கு ஈரானில் ஜபார் போட்டு தேவை, இஸ்ரேலில் இருக்க ஹைஃபா போட்டு தேவை, இஸ்ரேலோட உதவி, இஸ்ரேலோடைய நட்பு தேவை, ஈரானோடைய நட்பு தேவை. ப்ரொவைடட் 2 பேருமே நம்மளுடைய உள்நாட்டு விவகாரங்களை தலையிடாத வரைக்கும் நாம் அவங்களோட நட்பு பாராட்டி தான் ஆகணும். பாகிஸ்தானில் அந்த ஸ்கேலை நான் வைக்க முடியாது. ஏன்னா பாகிஸ்தான் அப்படின்ற நாடு ஆரம்பித்த பிறகு அவர்கள் நடந்து கொள்வதும் ஒன்று தான், இந்தியாவை அழிப்போம், 100 துண்டா வெட்டுவோம்னு. அவங்ககிட்ட போய் நான் வந்து பஞ்சசீலத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. அவங்ககிட்ட நம்ம வந்து துரந்தர் மாதிரி தான் நடந்துக்க முடியும், வேறு வழியே கிடையாது. இல்லைன்னா நாம காலி ஆயிரும். நீங்கள் இந்த பாடி ஆஃப் லைஃப்னு ஒரு படம் வந்தது, இது ஹாலிவுட் படம். அதில் ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் ஒரு ரசல் க்ரோ அவருடைய ஸ்பீச் ஒன்று வரும். அதை பார்த்தீங்கனாலே வெஸ்ட்டு வந்து இந்த ரீஜனில் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்றது வரும். யூடியூப்பில் போனீங்கனாலே வரும், பாடி ஆஃப் லைஃப்ஸு ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் ரசல் க்ரோ ஸ்பீச்சுன்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ அதில் இருக்கிற மாதிரி தான் இவங்க பாகிஸ்தானுடைய கழுத்துலேருந்து காலை 1 செகண்ட் எடுத்தோன்னா நம்ம உலகம் வேறு மாதிரி இருக்கும். அதில் வரும், அப்படி தான் வரும். இஃப் யூ டேக் எடுத்துட்டீங்கன்னா, காலை எடுத்துட்டீங்கன்னா நம்மளோட உலகமே மாறிடணும்னு அவர் சொல்கிற மாதிரி, அவர் சிஐயோட ஆப்பரேட்டிவாக இருப்பார். அதே மாதிரி தான் நான் திரும்ப சொல்கிறதுன்னா, பாகிஸ்தானை அப்படி தான் வச்சுருக்கணும். நீங்கள் வேறு வழியே கிடையாது நம்மளுக்கு. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட போய் கருணையோ ஏதாவது காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா, வேணா யாரெல்லாம் கருணை எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வேணால் ஸ்பெஷலாக அந்த ட்ரெயின் மிஸ் பண்ண கோஷ்டியில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரெயினை வேணால் அரேஞ்ச் பண்ணி அமுச்சு விட்டிங்கன்னா அங்கேருந்து அவங்க கருணை காமிச்சா கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கேருந்து அந்த கருணை எல்லாம் பேசுறது இது பாகிஸ்தான் சார் மீடியேஷன் பண்ணுற அளவுக்கு எந்த ஊரில் இது ஈரான் சொல்கிறானா? ஈரான் சொல்ல, அமெரிக்கா சொல்கிறானா? இல்லை. சரி, இதில் 3வது ஒரு நாடு இருக்குது, ஆரம்பிச்சா நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்புன்னு சொல்கிறான்ல, யார்? இஸ்ரேலு. இஸ்ரேலை முதல்ல பாகிஸ்தான் அங்கீகரிச்சிருக்கா? ஒரு நாடாக அங்கீகரிச்சிருக்கா? இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தானுக்கும் தூதரக லெவலில் ஏதாவது ஒரு இருக்கா? நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஆமான்னு சொன்னால் மாத்திரம் தான் இவங்களால வந்து இந்த டேபிளே கிரியேட் பண்ண முடியும். பட் எதுக்காக சார்? இல்லை, நான் சொல்கிறது இப்போ 2 பேர் இருக்காங்கன்னா,
இவனோட தூதரகமும் இங்கே இருக்கணும், இவனோட தூதரகம் இங்கே இருக்கும், இருந்தால் மாத்திரம்தான் பேச முடியும். கரெக்டா? பாகிஸ்தானில் இஸ்ரேலுக்கான தூதரகம் இருக்கா? இல்லை. பாகிஸ்தான் இஸ்ரேல்னு நாட்டை அங்கீகரிச்சிருக்கா? இல்லை. இவங்களோட மீடியேஷன் எல்லாமே லண்டன்லேயோ இல்லை துபாயிலையோ பிளாக், அதாவது டேபிள் கடியில் இருக்கிற டீலிங் தான். காசு மாத்திரம், டாலர் மாத்திரம் தான் டீலிங்கை தவிர மற்றபடி எந்த உறவும் கிடையாது. இவனுக்கு தேவையானதை கொடுப்பான், அவன் தேவையானதை இவனுக்கு கொடுப்பான், பணம், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அவனுக்கு தேவை ஏதாவது நாட்டோடைய ராணுவ ரகசியம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தேன்னா இவனுக்கு திருடுறதுக்குனே ஒரு நாடு வச்சிருக்காங்க பாகிஸ்தான், அவ்வளோதான். அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியே திருடினது தான். ஏக்யூ கான் வந்து திருடிட்டு ஓடி வந்தது தான் அவங்களோட நியூக்ளியர் இது ஆர்சனலோட எல்லா பிளான்ஸுமே. ஸோ எல்லா ஊரில் வந்து பிச்சை எடுத்து திருடி ஆரம்பித்த விஷயத்த வேணால் நீங்கள் சொந்தமாக கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், விற்கிறதுக்கு 1000 தடவை யோசிப்பீங்க. கரெக்டாக இல்லையா? ஜென்ரலாக திருட்டு பொருள் தானே. ஸோ அப்படியே எடுத்து அங்கே வேணால் விற்று பணம் வர வரைக்கும் வர லாபம், அவ்வளோதான். யுரேனியம் இன்டர்செப்ட் பண்ணாங்க லண்டனில், பாகிஸ்தானோட யுரேனியத்தை லண்டனில் இன்டர்செப்ட் பண்ணாங்க, அப்புறம் இல்லைன்னாங்க, அப்புறம் அப்படியே பெருசாக பாகிஸ்தான் பண்ண தப்பை ஸ்வீப்பிங் அண்டர் த கார்பெட்னு சொல்லுவாங்க. பெருக்கி வெளியில் கொட்டணும். இவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, வெளில கொட்டினா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு கார்பெட்டை தூக்கி அடி பெருக்கி, இவ்வளோ பெருசு இருக்கும் கார்பெட், அந்த மாதிரி தான் ஸ்வீப்பிங் அண்டர் த கார்பெட் தான் பண்ணியிருக்காங்க வெஸ்ட்டு. ஸோ பாகிஸ்தான் முதல்ல இஸ்ரேலோட தூதரக முதல்ல நாடாவே அங்கீகரிக்கல. அதனால் இந்த மீடியேஷன் அவங்களால பண்ணவே முடியாது. ஈரான் கிட்ட ஆயிலை வாங்கி அமெரிக்கா கிட்ட கொடுத்துருக்காங்க. இது ஈரான் செம்மையாக கொதிச்சு போய் உட்காந்துருக்கான். இந்த நாடை நம்ப முடியாது, நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதோட எக்ஸாம்பிள் தான் இது. இஸ்லாமிய நாடு அப்படின்ற ஒரு நம்பிக்கையால், அவனும் இஸ்லாமியன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையால் ஈரான் வந்து அவனுக்கு ஆயில் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக வழி விட்டான். இவன் எவ்வளோ நல்லவன் அப்படின்னா, இஸ்லாமியர்கிட்ட வந்து ஆயிலை வாங்கி இவன் நாட்டு மேலே எவன் குண்டு போகிறானோ அவங்ககிட்ட ஆயிலை கொடுத்துட்டான். இவ்வளோதான் இவங்களுடைய இஸ்லாமிய பாசம். அதே மாதிரி அதாவது இஸ்லாமிய கோஆபரேஷனில் வந்து இவனுங்க பேசுவானுங்க, பார்த்தியா என் கூட யாருமே இல்லை. ஈரானே சொல்லிட்டான் எனக்கு தனித்து விடப்பட்டோம் ஈரான் இஸ்லாமிய நாடு இல்லைன்னு சொல்லுவீங்களா? ஸோ இப்போ ஒருத்தன் காட்டி கொடுத்துக்கிறான்ல. ஸோ இவங்களுடைய கனெக்ஷன் அவ்வளோதான். அதனால ஈரான் வந்து ஆல்ரெடி கோவத்தில் இருக்கான். பாகிஸ்தானோட கப்பலை உடைச்சிட்டாங்க, தெரியுமா இல்லையா? பாகிஸ்தானோட கப்பல் வந்து திரும்ப இன்னொரு கப்பல் போகும்போது பாகிஸ்தான் கப்பல் தாக்கப்பட்டது. ஸோ அப்படிதான் போயின்னு இருக்கு. அதனால இவன் பொய்யன், இவனோட மகா பொய்யன் அவன் அமெரிக்கா. இவங்க 2 பேர் சொல்றதையும் நம்ம எப்படியும் எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஆபரேஷன் சிந்தூரை வெக்கமே இல்லாமல் இவங்க தான் தீர்த்து வச்சேன்னு சொல்லிட்டு 80 தடவை சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இது வந்து கேம் ஆஃப் ஃப்ராட்ஸ் தான். வந்து யார் சொல்ற பொய் சிறந்த பொய் அப்படின்னு வேணா தேர்ந்தெடுக்கலாமே தவிர, ஈரான் சொல்றது வந்து பாகிஸ்தானை நம்ப முடியாது அப்படிங்கிறதான் பாகிஸ்தானும், அதாவது ஈரானும் சொல்லுது. பாகிஸ்தானை யாருமே நம்ப முடியாது. அவன் போய் சொல்றான் நான் மீடியேட் பண்றேன்னு. அண்டர் ஹேண்ட் டீலிங் வேணா ஏதாவது பண்ணலாம், டேபிள்லாம் போட்டு வச்சு பாகிஸ்தானால செய்ய முடியாது. அப்படி செஞ்சதுன்னு வச்சுங்களேன், இதை செய்யற அமெரிக்காவை நீங்க நம்புவீங்களா? பெர்லின் வால் கீழே இறங்குச்சு இல்லையா, அப்போ ஒரு மீட்டிங் போட்டாங்க, இதே மாதிரி ஒரு மீட்டிங். அமெரிக்கா வந்து சொல்லிச்சு, நேட்டோவை ஜெர்மனிக்கு கிழக்கால் 1 இன்ச்சு கூட நகற்ற மாட்டோம், நீங்கள் நம்புங்கள் அப்படின்னா. இன்னைக்கு உக்ரைன்ல சண்டை போட்டு உட்காந்துருக்காங்க. ஃபின்லாண்டு வரைக்கும் வந்திருக்குது நேட்டோ. இவ்வளவுதான் அவங்களோட நம்பிக்கை. அமெரிக்காவை நம்பி நம்ம ஊர் பசங்களாம் ஆரம்பிச்சான், பார்த்தியா பாகிஸ்தான்லாம் டீல் பேசுதுன்னு. எவ்வளோ அமெரிக்காக்காரன்னு சொல்றான், பார்த்தியா இது ஒரு இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுச்சுன்னு. ஒரு பிரயோஜனம் கிடையாது. அமெரிக்காவை நம்பி நீங்க டீல் போனீங்கன்னு வச்சுங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ராடை நம்பி கூட போய் உட்கார்ந்த மாதிரி. அமெரிக்காவை நம்ப முடியாது, பாகிஸ்தானை நம்பவே முடியாது இந்த விஷயத்துல. அதனால இந்தியா வந்து ஈரானுக்கு முதல்ல பேசுனீங்கன்னா வக்காலத்து வாங்குறேன்னு சொல்லி அவன் ரெடியா இருக்கான் சாங்ஷன்ஸ் போடுறதுக்கு. சரியா? உலகத்துல அமெரிக்கா மீதே சாங்ஷன்ஸ் போடுவதற்கும் தயாராக இருக்கிறது. நான் சொல்றது ரொம்ப விளையாட்டா இருக்கலாம், ஒரு நாள் நடக்கும். நான் சொல்ற விதம் இப்ப வந்து ஒரு விளையாட்டு பொருளா இருக்கும், ஆனா அமெரிக்கா மீதே சாங்ஷன்ஸ் போடும். நான் கிண்டல்லாம் சொல்ல, நடக்கும் போது நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு மாத்திரம் பார்த்துக்கங்க. நான் சொல்றது கண்டிப்பா நடக்கும். ஓகேவா? அந்த சாங்ஷன்ஸ் என்ன அப்படின்றது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பாம்பு போறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் சாங்ஷன்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும். இது உள்ளுக்குள்ளே நடக்கும் பாருங்க. அதுக்கான ஆக்ஷன்ஸ்லாம் அவர் ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல வந்து ஒரு முதல் மூவாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. ட்ரம்ப் அவர்கள் தன் கையெழுத்து போட்ட டாலர் பில்லை வெளியே புழங்க விட்டுருக்கிறார். இதுதான் முதல் ஸ்ட்ரோக்கு. இதுதான் வந்து பந்தக்கால். கல்யாணம் அணி நம்ம பேசிக்கலாம். சரியா? இன்னைக்கு பந்தக்கால் போட்டாச்சு. சரியா? ஒரு நாள் நடக்கும். அன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் நம்ம இதை எப்படியே விட்டுருவோம். ஓகேவா? ஆனா மீடியேஷனுக்கு பாகிஸ்தான் போறதுன்னு சொல்றதும், அமெரிக்காவை நம்பி மீடியேட் பண்ண போகணும் மற்றவன் சொல்றதும் விளையாட்டான ஒரு விஷயம். இது ரெண்டுமே நடக்க முடியாத விஷயம்.
நாம் இதில் போகவே கூடாது. நீ ஆழம் தெரியாமல் காலை விட்ட, இது உன்னோட பிரச்சனை. நீயே வெளில வா நீந்தி. ஏன்னா அமெரிக்கா ஆளுங்கள்லாம் உக்ரைனில் மாட்டிக்கும் போது நீயே வெளில வரதான் சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன உலகம் சரி நாம் பண்ணணும்னு சொல்கிறீங்கல்ல, அமெரிக்கா கூடயே சில பேர் சுற்றின்னு இருந்தாங்க தெரியுமா? எங்கே போனாலும் கூடயே செட்டாக போனாங்களே, சரி அவங்களாவது கூட இருக்காங்களா? இல்லை. நான் சொல்கிற வார்த்தை கேவலமாக தான் இருக்குது, எனக்கே புரியுது, இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா இவங்களோட ஹெகிமோனியல் மைண்ட் செட்டை தான். பிரான்ஸு முடியாதுன்ட்டான், இட்டாலி முடியாதுன்னு சொல்லிட்டான், ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ண கூட சொல்லிட்டான், ஸ்பெயின் ஏர் ஸ்பேஸை மூட்டுன்னு சொல்லிட்டான், என் ஏர் ஸ்பேஸை நீ இந்த வாருக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஓகேவா? ஸோ ஜெர்மனியில் இருக்கக்கூடிய சிரியா நாட்டு பிரஜைகளை திரும்ப சிரியாக்கே கொண்டு போகணும்னு சொல்லி ஜெர்மனி பேசிக்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில். இதெல்லாம் நடக்கிற விஷயமா பாஸ் அப்படின்னு தான் இருக்கு. ஆனால் இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி வச்ச செக்கு இன்னைக்கு ஒன்றா வேலை செய்யுது. இந்த விஷயத்தில் ஒன்றே ஒன்று மாத்திரம் சொல்கிறேன். யுஏஇயோடைய ஃபாரின் மினிஸ்டர் ஒன்று சொன்னார், எங்களுடைய சட்டத்திட்டங்கள்லாம் ரொம்ப ட்ரக்கோனியல், அதாவது ரொம்ப மோசமான ஒரு சட்டமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு நாள் உங்களுக்கு புரியும், அன்னி வரைக்கும் நாங்கள் சொல்கிற வச்ச சட்டம்லாம் உங்களுக்கு கேவலமாக தான் தெரியும்னாரு. வந்து நிற்கிறோமா? அப்படி தான் நிற்கிறோம். அமெரிக்காவுக்கு நாம் இந்தியா போய் மீடியேட் பண்ணோம், பாகிஸ்தான் மீடியேட் பண்ணோம், அதெல்லாம் தேவையில்லை. முதல்ல அந்த சைடில் இருக்க வேணா மீடியேட் பண்ண வரானா, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். அதனால் இங்கே இருக்கிற எல்லாருமே இந்தியா போய் மீடியேட் பண்ணால் பெரிய விஷயம், நம்ம சென்ட்ரல் ஸ்டேஜ் எடுத்துட்டோம், கிடையவே கிடையாது. நம்ம உள்ளே போனோன்னா செக்கு நம்ம மாட்டிப்போம். இந்த ஜிகிருதண்டா படத்தில் சொல்லுவாங்க, செக்கு அவனுக்கு இல்லடா, செக்கு உனக்கு தான், அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அதனால் அமெரிக்காவை நம்பி நீங்கள் மீடியேட் பண்ண போகிறதுன்றது ஒரு மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும். அதை நம்ம பாரத பிரதமர் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார். அதனால தான் எந்த சமயத்தில் ஃபோன் எடுக்கணும், எந்த சமயத்தில் ஃபோனை கட் பண்ணணும்னு தெரியும். ஃபோன் எடுக்காமலே விட்டோம். எப்போ ஃபோன் எடுத்து ஓகே ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ, இந்த மாதிரி விஷயம் நடக்குது, ஓகே தேங்க்யூ, அவ்வளோதான். ஆனால் அமெரிக்காவில் ட்ரம்ப் செய்யக்கூடிய விஷயங்கள், அமெரிக்காவில் ஆளும் வர்க்கம் இருக்குல்ல, அவங்களுக்கே புரியல. ஆனால் ஒரு விதத்தில் என்னால் ஒரு சட்டன்னா ஒன்று சொல்ல முடியும், ட்ரம்ப் ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஓகே, நான் சொல்கிறது அப்படியே கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும், அதையும் சொல்கிறேன். அதுவும் நடந்து முடிந்த பிறகு நம்மளுக்கு புரியும். அது வரைக்கும் ட்ரம்ப் கெட்டவராக தெரிந்து போட்டோம். ஆனால் இதை செஞ்சு தான் ஆகணும், யாராவது ஒருத்தர் செய்யணும். அது ட்ரம்ப் செய்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் இருந்தாலுமே அதனால உலகமே பாதிக்கப்படுது இல்லை சார்? இதை விட மோசமான விளைவுகளை பாதிப்பதற்கு உலகம் தயாராக இருந்தால் வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் சொல்லலாம். அந்த ஆப்ஷன் இல்லாத போது சில விஷயங்கள் வெளிப்படையாக பேச முடியும், சில வெளிப்படையாக பேச முடியாது. ட்ரம்ப் செய்யக்கூடிய இந்த காரியம் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் அந்த பகுதிக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ அமெரிக்கா போறேன்னு சொல்றான்ல, இவ்வளோ நாள் போறேன்னு சொல்ல, இப்போ போறேன்னு சொல்றான், வித்தியாசம் இருக்கு. அது ஏன் அப்படின்றதுக்கான ஆன்சர் அந்த பகுதியில், அந்த பிராந்தியத்தில் இருப்பவங்களுக்கு புரியும். ஓகேவா? 2 பேருக்கும் புரியக்கூடிய விஷயங்களை தான் அமெரிக்கா முக்கியமாக, இதை வேற எந்த பிரசிடென்ட்டாவது செஞ்சிருப்பாங்கன்னா செய்ய மாட்டாங்க. ட்ரம்ப் செஞ்சிருக்காரு. ஒரு விதத்தில் அவர் செஞ்சது, அவர் நிறைய விஷயங்கள் சொல்கிறார், நிறைய விஷயம் செய்கிறாரு. மேபி கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு அதோடைய புரியலாம். ஆனால் அவர் செய்வது அனைத்துமே தப்புன்னு ஒத்துக்க முடியாது. அதே மாதிரி அமெரிக்காவில் ட்ரம்ப் மாத்திரம்தான் கெட்டவர் அப்படின்ற ஒரு போக்கை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. அமெரிக்காவில் இருக்க அனைவருமே இதில் ஒரு பங்கு அப்படின்றதான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இது இன்னைக்கு நேற்று நடக்கலை, இது 1945 நடக்கிற விஷயம், எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாத விஷயம். ஒருத்தன் மாட்டினா மொத்த பழியும் கொண்டு போய் அவனை போட்டு அவனை மாத்திரம் கெட்டவன் சொல்றது ஒத்துக்கவே முடியாது. அதுதான் சொன்னேன், வின் வி ஆல் வின், லூஸ் ஹீ லூசஸ் அப்படின்னு சொல்றது ஒரு தப்பான ஒரு முன்னுதாரணம். அதை தான் அமெரிக்காவோட சொசைட்டி செஞ்சுட்டு இருக்கு இனி வரையும். ஸோ இதே ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு, ஒன்று மேலே 3ஆம் நாள் முடிஞ்சிச்சு, கொண்டாடி இருப்பீங்களா, கொண்டாடி இருக்க மாட்டீங்களா? ஐடோலாவை போட்ட உடனே 3ஆம் நாள் மக்கள், ஈரான் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு முடிஞ்சு போச்சுரா, எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, ஈரான் லிபரேட் ஆகிருந்ததுன்னா அந்த 50% ப்ராபபிலிட்டி அந்த சைடு போச்சு பேசுவோம். அப்போ என்ன பண்ணுவாங்க அமெரிக்கர்கள், எல்லாரும் பார்த்தியா என் ஊர் வெனிசுலாவில் என்ன பண்ணீங்க, வெனிசுலாவில் ஹூ இஸ் கோயிங் டு ஓன் தட்? அது ஒரு சாவரின் கண்ட்ரி, அதோட சாவரின் லீடரை கொண்டு நீ உங்கள் ஊரில் வச்சிருக்க, அதுக்கு நீ போராட்டம் பண்ணுறியா? இங்கே தோக்குறாரு, அதனால இந்த போராட்டம். வெனிசுலாவில் அமைதியாக இருக்காங்க அந்த மக்கள், ஏன்னா அந்த நாடு ரொம்ப சின்ன நாடு, அதுவும் இல்லாமல் அவங்களுடைய பக்கத்தில் இந்த மாதிரி எதுவும் டெரைன் சப்போர்ட்டிவாக இல்லை, அதனால அவங்க விட்டாங்க. இழைச்சவன் அவனை முடிச்சிட்ட, அவன் ஆயில பிரித்து கொடுக்கறதுக்கு நீ மீட்டிங் போடுற, அதுக்கு அமெரிக்கா எதிர்ப்பு கிளம்புச்சா? யாரோட ஆயில யார் பேரம் பேசுறது அப்படின்னு ஏதாவது அவங்க எக்கானமிக்கு வளருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க, திருடினாலும் பரவாயில்ல.
ஆயிலை கொள்ளாச்சாலும் ஈராக்கோட ஆயில், சிரியாவோட ஆயில், லிபியாவோட ஆயில், அப்பெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பங்கு போட்டாச்சு. பங்கு போடுற வரைக்கும் பிரச்சனை இல்லை. துவக்கும் போது இவன் மேலே எல்லாம் மழை போடு. ஸோ திஸ் இஸ் a வெரி பேட் திங். ட்ரம்ப் மாத்திரம் கெட்டவர்ன்றது என்னால் ஒத்துக்க முடியாது. பேட் திங்னு ஞாபகம் வருது சார். நேற்று கூட மறுபடியும் ட்ரம்ப் ஒரு சொல்றாரு, ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் வந்து ஒபாமா அவர்கள்லாம் வந்து ட்ரம்ப் நாலு பேர் பிரசிடென்ட், 4 பேர்ல இவருக்கு முன்னாடி இருந்த ஜோ பைடனோட ஒரு பெரிய வேலையை செஞ்சுட்டு போனது யாரும் இல்லை. ஒபாமா வந்து அவரும் ஒரு காரணி, அவங்கெல்லாம் கேட்டலிஸ்ட். ஆனால் இதெல்லாம் ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருந்தது. அதை ஸ்பீடப் பண்ணது வேணா இவராக இருக்கலாம். பில் கிளின்டன், பாரக் ஹுசைன் ஒபாமா தான் சொல்றாரு, அப்படியே சொல்லுவோம். ஜோ பைடன், ஸோ ஜிம்மி கார்ட்டர், ஸோ அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் நிறைய பிரசிடென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இங்கே ப்ராப்ளம் ஒன்று தான். நீங்கள் ஒரு வேர்ல்டு லீடர் ஆகிட்டீங்க, அதாவது வேர்ல்டு ரிசர்வ் கரன்சின்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சொசைட்டி என்ன பண்ணீங்க அப்படின்றது தான் கேள்வி. உலகத்தோட உழைப்பில் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது தான் உலகத்தில் எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம், ஒரு குற்றச்சாட்டுன்னு கூட எடுத்துக்கலாம். அதை மாற்றுவதற்கு ஏதாவது இருக்கா? டாலரை சம்பாதிக்கும். நான் தான் ரூபா வச்சு நான் டாலரை சம்பாதிக்கணும், அவ்வளோதான். இது வந்து அப்போ உன்னுடைய எக்கானமியை அமெரிக்கா இஸ் லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வாஸ், இப்போ இல்லை. இப்போ சைனா இஸ் லீடிங் இன் எவ்ரிதிங் இன்னோவேஷன் இண்டெக்ஸில். இந்தியா மேலே வந்துட்டு இருக்கு, பிரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. உன்னோட இனோவேஷன் என்ன? உன்னோட இனோவேஷன் இப்போ புதுசாக ஈரான் மீது தாக்குதல், அவ்வளோதான். வேற எந்த ஒரு இனோவேஷனும் பெருசாக உன்னை அடித்து தூக்கி போடுற அளவுக்கு அவன் இருக்கான், சைனா இருக்கான். ஸோ நீங்கள் இந்த பக்கம் ஏஐ பார்க்கும் போது அவன் அந்த பக்கம் ஏஐ பண்ணிகிட்டு இருக்கான். எதுவும் நம்ம இந்தியர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மியூசிக்கல் சேர் ஓடிட்டு இருக்குது. இந்த மியூசிக் கேட்கும் போது நம்ம ஏதாவது ஒரு சேரில் உட்காந்துருக்கணும். அது எந்த சேருன்னு நம்ம பார்க்கணும். நம்ம சேர் இல்லாமல் நிற்கக்கூடாது. ஸோ சைனா இந்த கேமில் வெளியிலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், கரெக்டாக தான் இருக்கான். நம்ம பசங்க தான் ரீல்ஸுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நான் திரும்ப அங்கே தான் வரேன். ஸோ வி ஹாவ் டு வேக் அப். இந்தியாவுடைய இனோவேஷன் இன்னும் நல்லா வரணும். ஜுகாது ஓரளவுக்கு காப்பாற்றும், எல்லா சமயத்துலையும் ஜுகாது காப்பாற்றாது. ஸோ நான் வேலையை செஞ்சுட்டு அப்புறம் ஜுகாது யூஸ் பண்ணுறேன்னா பரவாயில்ல. ஒரு வேலையும் செய்யாமல் நான் ஜுகாதே பார்த்துட்டு இருப்பேன், அதாவது என்னோட அரசாங்கம் வேலை செய்யுது, நான் வேலை செய்ய மாட்டேன்னு இருக்க முடியாது. ஸோ நாமும் இது வந்து ஒரு வேக்கப் கால் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதனால் நீங்கள் பேட் பிரசிடென்ட் லிஸ்ட்டில் நீங்கள் ஒபாமா வைப்பீங்கன்னா இவர் வந்து எந்த லிஸ்ட்டில் வைப்பாங்க? இப்போ அடுத்தது நான் வந்து இந்த போரை தவிர, அதாவது இந்த செகண்ட் டேர்ம் தவிர எடுத்துட்டிங்கன்னா ட்ரம்ப் வந்து ஒரு நல்ல ஒரு பிரசிடெண்ட்டாக தான் இருந்திருக்காரு. ஆனால் அவருக்கு ஆப்ஷன் கிடையாது அப்படின்ற அதாவது ஒரு பூனையை ஓரமாக கட்டிட்டு பிடிக்க முடியாது, கேட் கார்னர்ட் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. அதுதான் ட்ரம்ப் கிட்ட இருக்குது. இப்போ வேறு வழி கிடையாது, எனக்கு இருக்க ஒரே வழி இதுதான் அப்படின்னும் போது அதை தான் அவர் எக்ஸசைஸ் பண்ணுறாரு. வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? அமெரிக்கன் எக்கானமியை காப்பாற்றுறதுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இல்லை. மற்ற நாடெல்லாம் நல்லா எழுந்து வராங்க, பிரிக்ஸ் கூட்டணி ஸ்ட்ராங்காகுது. ஈரான் பிரிக்ஸ்குள்ளே வராங்க, யூஏஇ பிரிக்ஸ்குள்ளே வராங்க, ஈஜிப்ட் பிரிக்ஸ்குள்ளே வராங்க, சவுதி அரேபியா பிரிக்ஸ்குள்ளே வரதுக்கு ரெடியாக இருந்தாங்க. இந்த 4 ஒரே கோடில் போடுற கண்ட்ரிஸு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ், இந்த பக்கம் இது ரெட் சி, ரெண்டுமே வந்து முக்கியமான நரம்புகள். எண்ணெய் வர்த்தகத்தோட நரம்புகள் ரெண்டுமே இந்த 4 நாடுகளுக்குள் வழியில் இருக்குது. ஈஜிப்டுக்கு ஆப்போசிட்டில் சவுதி அரேபியா, சரியா? சவுதி அரேபியா தாண்டிங்கன்னா யூஏஇ தாண்டிங்கன்னா ஈரான். 4 நாடு முடிஞ்சு போச்சா? நீங்கள் கேட்ட அந்த 2 நரம்பு பாதை இப்போ 2வதும் பிரச்சனை போயிட்டு இருக்குது. பாபல் மந்தாபும் பிரச்சனை பூத்திஸ் ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்போ இந்த பிரச்சனை வந்ததுனால தள்ளி போட்டிருக்கார் ட்ரம்ப். வேற வழி கிடையாது. அது முன்னாடி பண்ணவரோட எல்ஜிபிடிக்குலாம் யாராவது கேட்டாங்கன்னா காலங்காலமாக இருக்கிற விஷயம். அடுத்தது இருக்கணுமா இருக்கக்கூடாதா அதுக்குள்ளலாம் நான் போல க்ளோரிஃபை பண்ணுற அளவுக்கு அது பெரிய விஷயம் இல்லை, அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நீ வந்து க்ளோரிஃபை பண்ணி ஹீ ஷீ இட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை தவிர உலகத்தில் நீ நிறைய சாதிக்க வேண்டிய விஷயம்லாம் இருந்தது, அதை விட்ட. அதனால நீ இப்படி இருக்கன்றதுக்காக உலகத்தில் எல்லாருமே இந்த சங்கி மங்கி மாதிரி நான் கஷ்டத்தில் இருக்கேன் அவன் அழுகுறான்னு சொல்ல முடியாது. அதை தான் இவர் பண்ணியிருக்காரு. அதனால் ஒபாமா கண்டிப்பாக பண்ணார். ஒபாமாவை 5 வார் சிறப்பாக பண்ணார். புஷ் ஆரம்பித்தது 2 நாட்டில் ஆரம்பித்தார். அடுத்த 5 நாடை இவர் பண்ணார். இவர் வந்து முடிச்சு வச்சுட்டு போகிறாரு. ஸோ இது எண்ட் ஆஃப் அது என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கோல்டன் பீரியட்னு நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ இது ஒர்க் அவுட் ஆக போகிறது இல்லை சார். உங்கள் அற்புதமான கருத்தில் இளையபெருடன் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். வந்தே மாதரம் சார்.